அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் அவிழ்த்து விடப்படும் வாடிவாசல் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் அலங்காநல்லூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளைகள் அவிழ்த்துவிடப்படும் வாடிவாசல் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பாஜகவினரும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் வாடிவாசல் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்தால் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமிழர்களின் பாரம்பரிய கட்டுமான பணியை உடனே நிறுத்தாவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் பின்னாடி வாடிவாசலில் மாடுகள் அதாவது காளைகள் நிற்கக்கூடிய இடத்துல இடையூறாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்த தேர்வு செய்து குறிப்பாக ஒரு 2.5 லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் இங்கே கட்ட வேண்டிய கட்டாயம் எதனால் உருவானதுன்னு தெரியல. இந்த பாரம்பரிய கலாச்சாரம் மிகுந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கும் எந்த ஒரு இடையூறாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அதனால இடம் நெருக்கடியாக இருக்குது, அதனால இங்கே நடத்த முடியாது, அந்த அரங்கம் அதுக்காகவே அமைக்கப்பட்ட அரங்கத்தில் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவதற்காக மறைமுகமாக இங்கே நெருக்கடியை உருவாக்குற சூழல் தான் பேரூராட்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்தில் கட்டுமானத்தை கட்டக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பும் கிராம சார்பும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கட்டடத்தை உடனே நிப்பாட்டி, ஏற்கனவே நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம கொடுத்துருக்கோம் மனு பொதுமக்கள் இடையில். அதை அவங்க கண்காணித்து பார்த்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறது நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம்.